அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இன்றைக்கி வந்து 2 நாள் வீடியோ எடுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் போட்டிருக்கிறேன். ஆனால் வீடியோ லென்த் இல்லை, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்டா இது வந்து நோன்பு லாஸ்ட் டே அண்டு அதோட வந்து நோன்பு பெருநாள் ஈத் புலோகும் இதோட சேர்த்து போட்டிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருக்கும். வீடியோ போகிறதுக்கு முதல்ல புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இது வந்து சண்டே ஆண்டு காலையில் எடுத்தது தான். வந்து இந்த பயிற்று பலகாரம் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயிறு வறுத்தெடுத்துக்க போகிறேன். பயிரெல்லாம் வறுத்து அதெல்லாம் மில்லு கொடுத்து அரைச்செடுத்து அதோட பச்சரிசி அதையும் அரைச்செடுத்து எல்லாம் எடுத்துன்னு நான் வந்து போனது இது செய்கிறதுக்கு மாட்டு தான் அங்கே போயிட்டு தான் எல்லா வேலைகளையும் செஞ்சு எடுத்துட்டேன். ஏன்னா அங்கே உதவிக்கு எல்லோரும் இருப்பாங்க, அதோட எல்லா வேலைகளும் அவசரமாக முடிஞ்சிடும். இப்போ அன்றைய நாள் வந்து கொஞ்சம் ஹரிபரியான நாள். ஏன்டா அன்றைய நாள் வந்து இந்த ஸ்வீட் செய்யணும். முதல்ல செஞ்சு இந்த டேட் பார், அடுத்தது வந்து இன்னும் ஸ்வீட்டில் செஞ்சு அதோட வீடியோவில் நேரத்தோட அப்லோட் பண்ணிட்டேன். நான் வீட்டில் இந்த நெய் பிஸ்கெட் டேட் பார் அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் எப்படியும். இப்போ இது வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் பேர் இருந்தால் தான் எங்களுக்கு வேலையும் அவசரமாக முடிஞ்சிடும். ஏன்டா இந்த பயிற்சி பலகாரம் செய்கிறதுக்கு ஒருத்தர் அப்படி மாவு ரெடி பண்ணி எடுத்துட்டா அதை சின்ன சின்னதாக துண்டு பண்ணி அப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் அல்வா ஷேப்பில். இப்போ இதெல்லாம் வச்ச பிறகு இதுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் வேண்டாம் இதை கோட்டிங் பண்ணுறதுக்கு. இப்போ இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டா எங்களுக்கு லேசி. அப்போ இதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் நானும். நாங்களோட பிள்ளைகள் அப்படியெல்லாம் சேர்ந்து தான் செஞ்சோம் மைனிமாரும். இப்போ இந்த மாவு வந்து இதே கோட்டினுக்காக இந்த அரிசி அதோட முட்டை மஞ்சள் கட்டி தேங்காய் பால் ஊற்றி தான் கொஞ்சம் இந்த மாவை நாங்கள் பழிஞ்சு வச்சிடணும். இப்போ இதுக்கு நாங்கள் 2 பால் ஊற்றி அதை கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்த பிறகு இதை கோட்டிங் பண்ணி இந்த பயிற்று பலகாரத்துண்டை போட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இதை வீடியோ உண்டாகவே நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைண்டா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு வரப்போகிறவங்களுக்கு சித்திரை புத்தாண்டுக்கும் இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அன்றைய நாள் வந்து இஃப்தாரும் வீட்டிலே தான் நாங்கள் வச்சிட்டோம். நோன்பு திறந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கவலையும் தான். ஏன்டா லாஸ்ட் டே அந்த நோன்பு அடுத்த நாள் பெருநாள் வரப்போகிற சந்தோஷம் ஒரு பக்கம் கவலையும் தான். அல்ஹம்துலில்லாஹ் நோன்பை நாங்கள் திறந்தாச்சு. நோம்பெல்லாம் திறந்த பிறகு ஒரு 7 மணி போல் மகரிப் தொழுது முடிஞ்ச பிறகு இந்த மெஹந்தி போடுறதுக்கு இருந்துட்டேன். மெஹந்தி வந்து நெச்சுரல் இருந்தாலும் பயம் இல்லாமல் போட்டுனேன். அது இங்கே ஒருத்தர் தான் போட்டால் பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போட்டிருந்தா மாஷா அல்லாஹ். இந்த மெஹந்தி நெச்சுரல் போட்டால் ஒரு 5 ஹவர் 6 o'clock மட்டும் இருக்கணும். அது இருந்த பிறகு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ வீட்டில் வந்து இந்த வீட்டில் பட்டாசுகள் போட்டு இந்த சின்னவங்க நல்ல சந்தோஷம். இந்த மெழுகுத்திரி மாதிரி உள்ளது இந்த மாதிரி இதுக்கு என்ன பேருன்னு ஒழுங்கா தெரியா. இதெல்லாம் போட்ட பிறகு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எப்படியும் ஒரு 10 o'clock இருக்கும். லாஸ்ட் டே அண்ட் நைட் தான் பெருநாள் நாளைக்கு இருக்கிறதுல தான் நான் அபாயமே வாங்க போனேன். இந்த முறை அபாயம் தைக்கவே இல்லை, டைமும் இல்லை, நோம்பில் டயர்ட் தொலை போகிறது அந்த பாட்டம் அதெல்லாம் அப்படியே இருந்துட்டு இப்போ நைட் தான் இது நான் போனேன். கடை தெரு பக்கம் எல்லாம் அப்படி சன கூட்டமாக இருந்துச்சு. இது எவ்வளோதான் பெருநாளைக்கு வாங்கினாலும் பெருநாள் முடியும் வரைக்கும் நாளை தொலை போகும் வரைக்கும் எல்லாரும் எது சரி ஒன்றில் விடுபட்டு வாங்க போயிருப்பாங்க. இல்லைண்டா ஒரு அபாயா பின் சரி எது சரி. பண்டைய நாள் வந்து அபாயம் வாங்கத்தான் போனிருந்தேன். போன அபாயம் வந்து வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு அபாயமும். நான் வந்து இத்தண்டை அண்ணன் அபாயம் வாங்கினேன் இத்தண்டைக்கு யாழ்ப்பாணம் சேலை வழங்கும் வீடியோவில். அப்போ வந்து நான் அபாயம் வாங்கி வந்திருந்தேன். இவங்களோட ஃபேஸ்புக் வந்து பேஜ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இவங்க ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலும். உங்களுக்கு இவங்கள்ட்ட வேண்டிய முறையில் வேண்டிய அளவில் புது புது டிசைன் எல்லாம் இவங்க சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வாங்கி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு வரப்போகிற ஹஜ்ஜி பெருநாளைக்கு உங்களுக்கு இவங்கள்ட்டே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதெல்லாம் வாங்கின பிறகு அதோட செப்பல் வாங்கியிருந்தேன். அதையும் வாங்க போனேன், ஆனால் செப்பல் வாங்கலை. ஏன்னா எனக்கு அந்த செப்பல் ஒன்றுமே செட் ஆகலாம் சுற்றி வாங்கலை. அப்படியே அபாயம் வாங்கிட்டு வந்துட்டேன். அன்றைய நாள் வந்து நாங்கள் வீடு வந்து சேர எப்படியுமே நல்லாவே லேட் ஆகிட்டுது. இதுக்கு மேலே முடிச்சு நிற்கும் மேலே அப்படியே நான் எல்லாம் வச்சுட்டு அப்படியே தூங்க போயிட்டேன். தூங்கிட்டு வந்து காலையில் எழுந்து தான் இந்த இடியாப்ப வேலையெல்லாம் செஞ்சு எடுத்துட்டேன். ஒரு 4 மணி போல் எழுப்பி தஹஜ்ஜத் தொழுது விட்டுட்டு தான் இந்த இடியாப்பத்தை நான் அவிச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து கறி வந்து நான் கோழிக்கறியை மட்டும் ஆக்கிட்டேன். மற்றது வந்து தொழுதுட்டு வந்து தான் மற்ற கறியெல்லாம் ஆக்கிட்டேன். அதுக்கு வந்து கிழங்கு கறி, தேங்காய் சம்பல் இதெல்லாம் நான் எப்படியும் தொழுதுட்டு வந்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு அளவாக செஞ்சிட்டேன் டைமுக்கே.
இதுக்கு முதல்ல பெருநாள்கள் வரனா நான் நைட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருவேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டுதேன்டா சரியான டயர்ட் கூட. இப்போ நாங்கள் இது வந்து தொழுகிறதுக்கு போகிற டைம் தான். பள்ளியில் வந்து தக்பீர் சொல்கிற பெண்களுக்கு வந்து நேர காலத்தோடு தொழுதுருவாங்க. அதோட அடுத்து வந்து நான் வாங்கியிருந்தேன் ஒரு அபாயம்னு சொன்னேன், அந்த அபாயா தான் இது. மசாலா நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது போகிற ஹஜ்ஜி பெருநாளுக்கு வாங்க ஐடியாவில் உங்களுக்கு இருக்குமா அந்த டைமுக்கு நீங்களும் வாங்கிக்கொள்ளையிலும் வாங்காதவங்க வாங்க நினைக்கிறவங்க அப்படி உங்களுக்கு லிங்க் தாரேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இவங்கள்ட்ட குறைஞ்ச விலையில் நல்லா பாயாக்கள் உங்களுக்கு வாங்கிக்கொள்ளையிலும். இப்போ நாங்கள் இது தொலை போகிற டைம் தான். பெருநாள்ன்றாலும் சின்னவங்களுக்கு சந்தோஷம்டா, அதை சொல்லவா வேணும். இப்போ நாங்கள் இது வெளியாகிட்டோம் தொழுகிறதுக்கு. தொழுவிட்டு வந்து தான் நாங்கள் காலை சாப்பாட்டு சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஈத் இப்படித்தான் போணுச்சுது. பகலுக்கும் இதே சாப்பாடு தான், இதே சூடு பண்ணி பகலையும் சாப்பிட்டோம். சிம்பிளான முறையில் இந்த இதை நாங்கள் கொண்டாடிட்டோம். இதுக்காக வேண்டி நாங்கள் பகல் சாப்பாடு பிரியாணியோ இதுவும் வாங்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. உங்களுடைய ஈத்தும் எப்படி போணுச்சுன்ட்டு சொல்லுங்கள். இதை விட கிராண்டாக போணுச்சா, இல்லாட்டி இதே போல், இல்லாட்டி இதை விட குறைவாகவா அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி போயிருக்கும். எங்களோட வீட்டில் அன்றைய நாள் ஈத் இப்படி தான் இருந்துச்சுது. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஈத்தும் நிறைவேறியது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஈவினிங் ஆக டைமுக்கு ஒரு 5 இருக்கும். அந்த டைமுக்கு ஃப்ரூட் கேக் செஞ்சு எடுத்துனேன். அது அவசரமாக செஞ்சது தான். மசாலா நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ ஒன்று வரப்போகுது. எல்லோரும் எதிர்பார்த்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.